மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரவையில பண்ண பைனாப்பிள் கேசரி சாப்பிட போறோம். யாருக்கெல்லாம் கேசரி பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தட்ட முடியாது. பாஸ்வேர்டுக்கு என்ன வாங்கியிருக்கோம்னு கண்டுபிடிங்க பாப்போ. உப்மா. கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வாரத்துல ஒரு 4 டைம் உப்மா செய்யறாங்கல்ல. இது வந்து காராபாத் அப்படின்னு சொல்றாங்க. பெங்களூர் டிஷ் இது. இது உப்மா நல்லா இருக்கு. என் அம்மா சைடுல ஒண்ணுமே ஐயோ என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. என் அம்மா சைடு உப்மா சூப்பரா இருக்கும். எந்த பயனும் இல்ல. அண்ணா ரவா லட்டு இருக்கா? ரவா லட்டு இருக்கா? ரவா லட்டு தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரவா லட்டு வாங்கியிருக்கோம். ரவா லட்டு உங்களுக்கு பிடிக்குமா ஃப்ரெண்ட்? எனக்கு பிடிக்கும். ரவை அரைச்சி நிறைய நெய் ஊத்தி பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இப்போ நைட் டின்னருக்கு வந்து முறு எனக்கு பிடிச்ச ரவா மசால் தோசை, ஒரு ரவா தோசை வாங்கியிருக்கோம். இந்த சட்னி சாம்பார்லாம் நம்ம தொடக்கூடாது. ரவா தோசை இந்த மசால் தான் சாப்பிடணும். செம்மையா இருக்கு. ரவா தோசையோட தேங்காய் சட்னியும் செம்மையான காம்பினேஷன். வேற லெவல்ல இருக்கு. சேலஞ்ச்ல நீங்க என்ஜாய் பண்றீங்களோ இல்லையோ, ஒரு சேலஞ்ச நான் விதவிதமா சாப்பிட்டு என்ஜாய் பண்றேன். பட் நீங்க ரவா சேலஞ்ச் நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து யூனிக்கா அரிசி பருப்பு அப்படியே மளிகை சாமான் லிஸ்ட் போட்டு கொடுங்க. எல்லாத்தையும் சேலஞ்ச்